உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து யுத்தத்துக்கு பின்னால் இந்த யுத்தத்துக்கு முன்னர் எனக்கு தெரிஞ்ச யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட வாசியசாலைகள் சனசமூகம் இதில் பெரும்பகுதியானதை நன்றாக இயங்கியிருக்கின்றன. இப்போது ஏராளமான வாசியசாலைகள் சனசமூகங்கள் முன்னரை விட வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் கூட்டப்பட்டிருக்கின்றன. அதனை பராமரிக்காமல் அதை சேர்க்க சொற்பமான சனசமூகங்கள் தான் இத்தகைய ஆக்கப்பூர்வமாக செயல்படும். அது இதுவும் இத்தகைய ஒரு நல்ல மாதாந்தம், ஒரு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்வது என்பது உண்மையிலேயே மிக மிக வரவேற்கத்தக்கதும் மென்மேலும் அது சிறப்புற வாழ்த்து. காரணம், இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், நாங்கள் இன்னைக்கு மிக ஒரு வேகமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மிக போட்டியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக எங்களுக்கு எங்களுடைய வேலை செய்ய நேரம் இல்லை. இதில் சமூகத்தை பெரியார் சிந்திக்கிறது, எனக்கு பெரியார் சிந்திக்கிறது, இது அவனவனை தெரிவிக்க போனாங்க எங்களை வீட்டில் வாழ்க்கை போதும் என்பது சிலருடைய சுயநல சிந்தனை, பலருக்கு தவிர்க்க முடியாத சிந்தனை. அதனால அடுத்ததுக்கு பார்த்து நேரம் இல்லை, அல்லது மற்றவங்க 2 வகையில பார்த்து முடிக்க ஒரு பழமொழி இருக்கு, கணக்குதான் தானம் இருக்கும். ஆகவே அந்த வகையில அதிபர் ஜெயக்குமார் அவர்களுடைய முயற்சி, அவருடைய ஒரு நல்ல கவிஞர், நல்ல இலக்கியவாதி, எனக்கு நீண்ட காலம் அறிமுகம். அவரை போன்றவர்கள் இத்தகைய முயற்சி என்ன சொல்றது, ஒரு கூட்டத்துக்கு ஒரு 25, அது இந்த மாதிரி கொடுத்தோம். நாங்கள் அரசியல் தேர்தல் கூட்டத்துக்கு நாங்கள் ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு சொன்னாலே 100-150 பேர் தான் கொடுத்தோம். நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க எதிர்பார்த்தாலே ஒரு 50 பேர் தான் வருவாங்க. அவங்க சமூகம் சம்பந்தப்பட்டதுக்கு அது சரியா இந்த மாதிரி ஒரு அலட்சியமான போக்குகள் நிறைய பேர்ட்ட இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதுக்கு பல்வேறு காரணங்கள். அவை கூட்டத்துக்கு ஒரு 25 பேரை கொண்டு வாரது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு 25 பேரை கொண்டு வாரதுன்றது ஒரு வெற்றிகரமான விஷயம் தான். இந்த வகையிலே அவர் தன்னுடைய கடுமையான உழைப்பை அவரோடு சேர்ந்தது. அந்த உழைப்பை செலுத்தி நீங்கள் அனைவரும் இங்கே இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றுவதற்கு சமூக மருத்துவமைக்கு நான் மிகவும் வரவேற்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலும் தமிழ். நாங்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட 2 விதமான சிந்தனைகள். ஏன்னா எப்படியோ வரப்போறவன் சிங்களவன் தான், ராமன் ஆண்டாள் என்ன, ராவணன் ஆண்டாள் என்ன, அதை பற்றி நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொண்டதில்லை. சரி, ஏதோ உள்ளதுக்குள்ள வள்ளி சொல்லி அதை போட்டோம். அப்படித்தான் நாங்கள் கனகாலம் போட்டிருக்கிறோம். அதாவது சில காலம் நாங்கள் போடாமலே இருக்கிறோம். இந்த யுத்தத்தின் பின்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பார்த்த விதம், இந்த பாட்டின்னு சொன்னால், ஜனாதிபதி இந்த யுத்தம் முடிவுக்கு பின்னால் 3 தேர்தல்கள் நடைபெற்றன. இந்த ஒரு யுத்தம் ஏற்பட்டது எல்லோருக்கும் தெரியும். இந்த யுத்தம் எதனால் ஏற்பட்டது என்பது நான் இந்த வரலாற்றுக்கு போவதற்கு எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எப்படி இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக ஒரு 2ஆம் தர குறியாக்கப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஏறத்தாழ எங்களுடைய இருப்புகள் இல்லாதவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில், அதாவது சுருக்கமான வார்த்தையில சொல்லப்போனால் கட்டமைக்கப்பட்ட இன ஒழிப்புன்னு சொல்லலாம். இன ஒழிப்புன்னு சொல்வது விரைவில் எல்லாரையும் சுட்டுக் கொள்வது மட்டுமல்ல, ஒரு இனத்தை அழிப்பதற்கு புது புது வழிமுறைகளை கண்டுபிடித்து அவர்களுடைய மொழியை அழிப்பது, அவருடைய கலாச்சாரத்தை அழிப்பது, அவருடைய இருப்பை, அவருடைய பொருளாதாரத்தை அழிப்பதன் மூலம் அவருடைய நாட்டை ஒரு பக்கமாக செய்வது, அல்லது அவர்களை பெரும்பான்மைக்கு கரைத்து விடுவது. எல்லாம் வெவ்வேறு வழிமுறைகளை செய்வாங்க. இங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதை செய்யுது. வனநாக டிபார்ட்மெண்ட் செய்யுது, ஜீவராசிகள் திணைக்களம் செய்யுது, மகாவலி திணைக்களம் செய்யுது, இராணுவம் கண்ட இருக்க ஆக்களும் மண்டையில போடுறதெல்லாம் செய்து விவகாரமும் மிகப்பெரிய கலைகளை தான் செய்து நம்முடைய மொழி நடைமுறைப்படுத்தப்படாமல் அல்லது இப்படி எல்லா வகையிலும் வடக்கு கிழக்கில் உங்களுக்கு
ஏராளமான புத்த கோவில்களும் வடக்கு கிழக்கிலே வந்து சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ச்சியாக இது வந்து நடந்தது. இப்ப இந்த யுத்தத்துக்கு பிறகு இது வந்து யுத்தம் எதற்காக நடைபெற்றதோ அதற்கான தீர்வு காணுவதற்கு மாறாக நான் இப்ப சொன்ன மாதிரி எப்படி வந்து தமிழர்களை சிங்களத்துக்குள் கரைத்து விடுவது அல்லது அவர்கள் இன்னொரு தடவை இலங்கையில இது எங்களுடைய தாயகம் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு நிலம் இல்லாமல் ஆக்குவது, எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படைகளையே தகர்த்து விடுவது என்பதைத்தான் அவர் கடந்த 2009க்கு பிறகு கடந்த 15 வருஷமாக மிக வேகமாக செய்திருக்கிறார். இந்த யுத்த காலகட்டத்திலே அவர்களால் கணக்கு விஷயங்களை செய்ய முடியவில்லை, கொஞ்சம் பெண்டிங். இப்ப அவசரமாக செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் இந்த பொருளாதார என்ன சொல்றது, பொருளாதார நொடி, இலங்கையுடைய பொருளாதார நொடி. இந்த பொருளாதார நொடிவுக்கு இந்த நொடிவு இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். நாடு முழுவதும் நாங்கள் மண்ணெண்ணெய், கேஸுக்கு எல்லாம் பற்றி கியூலன்றோம், பொருட்களுக்கு சாமான்களுக்கு கூட கியூலன்றோம். கணக்கு பொருட்கள் இறக்குமதி தடை செய்யப்பட்டு குறைக்கப்பட்டு அப்படி மாறி. ஸோ இந்த பொருளாதார நெருக்கடி ஏன் வந்தது என்று சொல்லி இந்த நாட்டினுடைய தலைவர்கள் அவராது உண்மையை சொல்லி மக்களுக்கு இந்த நெருக்கடிக்கு உண்மையான காரணம் என்ன என்று 1 2 3 சொல்லி 2 3 காரணம் சொல்லிட்டு அது ஊழல், அதை சும்மா சொல்லி கொடுப்போம். அது 5 ஆட்கள் கொஞ்சம் காசு பண்ணிட்டுதான். ஆனால் உண்மை அது இங்க 2 3 விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம், இலங்கையில வந்து இந்த 30 வருஷ யுத்தம் கடைசியாக நடைபெற்ற யுத்தத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2500 பில்லியன் டாலர்களுக்கு ஆயுத தளபாடங்கள் வாங்கப்பட்டது. மனிதர்கள் இந்த சம்பளம் எல்லாம் இல்லை, ஆயுத தளபாடங்கள், விமான குண்டுவீச்சு விமானம் முதல் துப்பாக்கி ரவை வரையான தளபாடம். இலங்கை இன்றைக்கு வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் கட்ட முடியாமல் தவிர்க்கின்ற தொகை எவ்வளவு சொன்னா 100 பில்லியன் டாலர். ஆனால் எங்களுக்கு கடைசி யுத்தத்துல வாங்கின குண்டுகள் மட்டும் 250 பில்லியன் டாலர். இதுல கொஞ்சம் காசையை கொடுத்துருக்கலாம் சொன்னா கடன். இப்போ அது முடிஞ்ச பிறகு நாட்டை கட்டி எழுப்புறோம் என்ற பெயரால சீனாட்டை வந்து கந்து வட்டி கடன் வாங்கிட்டு இந்த கார் என்ன சொல்றது காப்பேட் ரோட்டல் எல்லாம் போடப்பட்டது. மிகப்பெரிய கமர்ஷியல் ரேட்னு சொல்லுவாங்க, நாங்க சொல்லுவோம் மீட்டர் வட்டியில் அந்த வட்டியில், அது மாதிரியான வட்டியில காசு வாங்கினா இந்த கப்பல் வராத ஹார்பர் கட்டப்பட்டது. சரி, விமானம் வராத விமான நிலையம் கட்டப்பட்டது, கிரிக்கெட்டே நடக்காத ஸ்டேடியம் கட்டப்பட்டது, ஆட்கள் போகாத என்ன சொல்றது இந்த தாமரை போகிறது கட்டப்பட்டது. இதெல்லாம் 10,000 மில்லியன் டாலர்ஸ். இதெல்லாம் நட்டம். எனவே உங்களுக்கு தெரியும் இந்த விமான நிலையம் கட்டப்பட்டு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட மஹிந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது 10 12 மேலாக 13 வருஷம். ஒரு நாளைக்கு பல மில்லியன் ரூபாய் வந்து அதை மெயின்டைன் பண்ண, கூட்டி துடைச்சி லைட்டு போட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதை மெயின்டைன் பண்றதுக்கு மட்டும் நமக்கு ஒரு நாளைக்கு பல மில்லியன். ஆனால் அந்த ஒரு விமானம் அந்த 2. ஆக சாதாரணமான ஒரு பெட்டிக்கடை போடுறவனுக்கு கூட ஒரு லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் போடணும்னா 50 யோசிப்பான். இதுல போட்டால் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டை போட இங்க பிளேன் வருமா, இங்க கப்பல் வருமா, இதுல ஆக்கள் வருவாங்க, இது தெரியாமலே இவ்வளவு தொகையை செலவாங்க. அது அந்த கட்ட முடியாமல் காவல் எழுதி கொடுத்தாச்சு 100 வருஷம். ஓகே, இப்ப இதெல்லாம் வந்தீங்கன்னா இது முதல் வந்து இவர்களுடைய ஏற்கனவே இவர்கள் வாங்கி. அப்ப இந்த கடனுக்கு உண்மையான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டின கடைசி யுத்தத்துக்கு மட்டுமே 250 பில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க. இந்த 30 வருஷத்துல எத்தனை 1000 பில்லியன் டாலருக்கு இவர்கள் குண்டுகளையும் இந்த விமானங்களையும் அல்லது குண்டு வீச்சுகளையும் எல்லாத்தையும் வாங்கியிருப்பார்கள். அது இவ்வளவத்தை வச்சு இவர்கள் எத்தனை 1000 பில்லியன் சொத்துக்களை எமது தமிழ் மக்கள்கிட்ட வடக்கு கிழக்கில் அளித்தார்கள். வரி போய் கொண்டிருந்தது அரசாங்கத்துக்கு, இதெல்லாம் விட்டாங்க. ஆனால் இந்த பக்கத்தை பார்ப்பதற்கு அவர்கள் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் இனவரியர்கள்,
தமிழர்களை அழிப்பதற்காக பயன்படுத்தியது. ஆகவே நாங்கள் இந்த குண்டு யுத்தத்தை நாங்கள் ஒரு தவறான விஷயத்தை நடத்தி விட்டோம். இந்த இந்த யுத்தத்தை நாங்கள் நடத்தியதால் தான் எங்களுக்கு இவ்வளவு கடன் வந்தது. அந்த கடனால் தான் இந்த நாடு மூழ்கி போய்விட்டது. ஆகவே நாங்கள் இந்த எதிர்காலத்தில் யுத்தம் நடத்தக்கூடாது. அதாவது இந்த நாட்டிலே ஒரு அமைதியான நல்ல ஒரு அரசியல் தீர்வோடு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் சகோதரர்களாக வாழக்கூடிய தீர்வு தேவை. அத்தகைய தீர்வு வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு சமஷ்டி ஆட்சி முறை தேவை என்று சொல்லி வெளிப்படையாக பேச விருப்பம் இல்லாத வக்கில்லாத இன்னைக்கு நேரம் வெளிப்படையாக சரியாக யாரும் சொல்ல. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் இது கோத்தபாயா வரிய போட்டுவிட்டால் அதன் அப்படி அதில் ஒரு நாள் நடந்த விஷயம் அல்ல. இது எப்படின்னு சொன்னால் இந்த விழுந்துற நின்றதுக்கு அவர் டக்கான ஒரு சமாளிக்க இல்லாமல் விழுத்தி விட்டதனுடைய அது ஏற்கனவே அது விழுகிற இடத்துல விழுந்தது. ஆனால் இதை ஏன் ரணிலுக்கோ சஜித்துக்கோ அனுமதிக்குமான திசநாயக்காவுக்கோ சொல்ல முடியல. இவர் எல்லோருமே தமிழ் மக்களை அளிக்கின்ற இந்த போரில் மிக சந்தோஷமாக ஈடுபட்டார்கள். அதை தங்களுடைய ஒரு பலமாக தங்களுடைய ஒரு வீரமாக சிங்கள மக்கள் மத்தியில சொல்லி வாக்கு பெற்றுவதற்காக அவங்க தவறு செய்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னால் அது உலகமும் சிங்கள மக்களுக்கு சரியா இருக்காது. அவர்களுடைய அரசியல் இருப்பும் சரியானதாக. ஆகவே உண்மையை சொல்ல அவர்கள் தயாராக. இப்ப இது முடிஞ்சு 3 தேர்தல் நடந்தது. முதலாவது தேர்தல் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு முன்னால் இருந்த தெரிவுகள் யுத்தம் முடிஞ்சு மஹிந்த ராஜபக்சவும் சரத் பொன்சேகாவும் முப்படை தளபதியாக ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் இந்த யுத்தத்துக்கெல்லாம் கட்டளையிட்டு அதை முன்னுக்கு வழி நடத்தின ராஜபக்சவும் அதுக்கு தளபதியாக இருந்த பொன்சேகா ஆக ஒரு மந்திரவாதியும் அவர் எழுதிட்ட பேர். இந்த 2 பேர் நாங்கள் இந்த 2 யாரை தெரிவு செய்வது என்கின்றன. அப்போது தமிழ் மக்கள் 2 விஷயத்தை யோசிச்சாங்க. தமிழ் தலைவர்கள் 2 விஷயத்தை யோசிச்சாங்க. தமிழ் மக்களும் கிட்டத்தட்ட அப்படி யோசிச்சாங்க. அதனால அப்படி போட்டாங்க. ஒன்று எங்களுக்கு முன்னால் இருக்கிறது நாங்கள் சொல்றது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் குட் பேட் வேர்ஸ்ட். நல்லது கெட்டது மோசமானது மிக மோசம். எங்களுக்கு முன்னால இருந்த 2 தெரியுது. அப்ப வேர்ஸும் குட்டோ பேட்டோ தெரியல தெரியும். அப்ப இந்த 2ல ஒன்றுக்கு நாங்க வாக்களிக்கலாம், இல்லாட்டி நாங்க வாக்களிக்காம போறோம். ஆனால் எங்களுக்கு அந்த நேரம் நிறைய கோபம் இருந்தது. எங்களுக்கு நிறைய மக்களை அழைத்து கொஞ்சம் கோபம் இருந்தது. ஆகவே மகிந்த மீது முக்கியமான கோபம் இருந்தது. மகிழ்ந்தே திருப்பி மகிழ்ந்தாலுக்கு விடுவோம். அது மக்களுக்கு அந்த பேக்கு ஓட்டு போட்டால் அது கொஞ்சம் ஆடும். அது மகிழ்ந்தாவை தாக்கும் என்று நாங்கள் ஒரு புறம் நினைத்தாலும் மறுபுறம் அவருக்கு ஓட்டு போட முன்னால் யுத்தத்தின் காரணமாக நிறைய பிரதேசங்கள் இராணுவ கட்டுப்பாட்டுகள் அப்போது மிகப்பெரிய பிரதேசங்கள் இப்போது இருக்குது. அப்போ மிகப்பெரிய அளவுக்கு இராணுவத்தினுடைய பிடிக்குள் இருந்தது. அவை நிறைய இடங்களை அவர்கள் விட வேண்டியிருந்தது. அப்ப நாங்கள் தமிழ் தேசிய கூட்டம் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது இந்த பொன்சேகாவை ஜனாதிபதியாக நியமித்தது ஐக்கிய தேசிய அது ரணில் அது இந்த ரணில் விக்ரமசிங்காவினுடைய மீடியேஷன்ல சரத் பொன்சேகாவும் ஒரு என்னென்ன விஷயமெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தான அந்த அக்ரிமெண்ட் ரகசியமாக வைக்கப்பட்டது. வெளியில பப்ளிஷ் பண்ணல. ஆனால் அந்த இவருடைய ரகசிய ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை மஹிந்தா செய்துதான் அதுல மஹிந்தா பெரிய ஓட்டு பெற்றார். அது முதலாவது எலெக்ஷன் அப்படி போச்சுது. ஆனால் பொன்சேகாவுக்கும் ரணிலுக்கும் நன்றாக தெரியும் தங்களுக்கு கொடுத்த வாக்கள் மிக பெரும்பான்மையில் தமிழ் மக்கள். ஆனால் எங்களுடைய வாக்குகளை பெற்று அவர் வெல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சமாக எதிர்கட்சி இருந்த போது கூட தமிழ் மக்களுடைய குலத்தை கையெழுத்து போட்டிருந்தார். இதெல்லாம் செய்வோம். அதற்காக நீ குரல் கொடுத்தது கூட கிடையாது. நீ ஜனாதிபதியாக இருந்தால் செய்வேன்னு சொல்லி கையெழுத்து போட்ட. ஆனால் நீ ஜனாதிபதியாக வரவில்லை, ஓகே. ஆனா நீ எதிர்கட்சியாக நீ எம்பியாக எல்லாம் இருக்கின்ற போதெல்லாம் நீ இந்த விஷயங்கள்லாம் செய்து தர வேண்டும், இந்த விஷயம்லாம் செய்யப்பட வேண்டும், அதுக்காக அவர் போராடுகள், அவருடைய போராட்டம் நீதியான நீங்க ஏற்றுக்கொள். அதை சொல்லித்தான் நீங்க வாக்குவாங்க. ஆனால் அத்தகைய ஒரு விஷயத்தை கூட இதுவரை பொன்சேகா நாடாளுமன்றத்திலே பேசியதோ
தமிழ் மக்களுடைய இந்த போராட்டங்கள் அது விருத்தினரை மலையாக இருக்கட்டும், அது குருந்தூர் மலையாக இருக்கட்டும், கன்னியாகுமரி நீரோட்டாக இருக்கட்டும், நீச்சல் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லது உங்களுக்கு தெரியும் கொக்கச்சான்குளம்னு சொல்லி வவுனியாவில் இருந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விவசாயம் செய்து போட்டு இந்த யுத்தம் காரணமாக இன்றைக்கு ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு சிங்கள குடியேற்றம் மேற்கொள்ளப்பட்டு கலாபவர்ஸ் தேவர் என்று பேர் மாற்றப்பட்டு மிக வேகமாக அது ஒரு நகரமாக மாற்றப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த பட்டியல் இவை பற்றி இதுக்கு எதிராக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர்கள் பலர் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இவரை பற்றி நாங்கள் அவர்களுடையும் அவ்வப்போது பேசியிருக்கமான ஒரு நாள் கூட இவர்கள் தமிழ் மக்கள் எவ்வளவு வாக்குகளை பேசுகிறது. தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களுடைய இனத்தை தீர்க்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் தலைகளாக பேசியிருக்கிறார். நாங்கள் கொடுத்த வாக்குகளை அவர் எப்படி நாடாளுமன்றத்திலே அண்மையிலே பேசியிருந்தார் என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு இராணுவத்தின் மீது எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் இராணுவத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் எனக்கு இவ்வளவு வாக்களித்தார். இராணுவம் என்று சொல்லியோ இராணுவத்தினுடைய இந்த வீரத்துக்காண்டிய வாக்களிக்கிறாங்க. நாங்கள் போட்ட அக்ரிமெண்டே இருக்குது. ஆக இப்படி பிரட்டி தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளே பிரட்டி யூஸ் பண்ணி தலைகீழாக கொச்சைப்படுத்தி விளக்குகின்ற பொருளிலே தான் அந்த பொருள் சொல்றாங்க. அடுத்து மைத்ரிபால சிறிசேனா. இந்த மைத்ரிபால சிறிசேனா வருகின்ற போது உண்மையிலேயே நாங்கள் இப்போ பல கட்சிகள் அடைந்து ஒன்றாக இருந்தாலும் கூட நாங்கள் டிபிஆர் கட்சியை சேர்ந்தோம். அப்ப நாங்கள் அந்த மைத்ரி அப்ப டிஎன்ஏனுடைய அங்கமாக இருந்தோம். அப்ப மைத்ரிபால சிறிசேனாவை போல அவரை ஆதரிப்பதாக இருந்தாங்க. இப்போ எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூடி 3 மாதத்துக்கு மேலாக இது பற்றி பல்வேறு விடயங்களையும் ஆராய்ச்சி நாங்கள் போட்டியிடுவதுதான் சரியானதாக இருக்கும். அப்படி நாங்கள் போட்டியிடுவதாக அறிவித்தாலே அவர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக பேசுவார்கள். அதை வைத்து நாங்கள் அப்படி யோசிப்பது சில விஷயங்களை செய்ய முடியும் என்று பார்க்கலாம் என்கின்ற ஒரு ஆரம்பத்தை நாங்கள் வைக்கிறோம். அதை போய் நாங்கள் சம்பந்தரிடம் சொன்னோம். ஆனால் சம்பந்தர் அடுத்த நாள் எவ்வளவு தெரியும் இதை கூட்டத்தை கூட்டியில பேசினா தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கிற கணிவரே இதை ஆரம்பிப்பாங்க. ஆகவே இது தனக்கு தலைவராக போடும் என்னன்னு சொன்னால் அவரும் சுமந்திரனுமாக சேர்த்து ஏற்கனவே சில உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். சந்திரிகாவுடையும் வந்துட்டார். அது ரகசியமாக ஏற்கனவே தனிப்பட்ட முறை செய்த பிறகு அதை எங்கள் மேலே கொண்டு வந்து எங்களுக்கு அதை நியாயப்படுத்தும். ஆகவே நாங்கள் சொன்னதை பேச வழிகிட்டால் பல குழம்பியதும் அல்லது நிறைய பேர் டிஎன்ஏல அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே அது தங்களுடைய தாங்கள் ஏற்கனவே முடிவு செய்த விடயங்களுக்கு முரணாக போய்விடும் என்கின்ற வகையில் அவர் அந்த அத்தகைய கூட்டத்தை கூட்டாமல் அடுத்த நாளே தனக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி டெல்லிக்கு வந்து அதை இங்கே அதுக்கு தலைவரை கூட்டம் நடக்காது. பிரேம்சந்திரன், ஸ்ரீகாந்த், நான், செல்வம் போன்றவர்கள் எல்லாம் போய் பேசணும். அவர் வர பின்னாலும் பரவாயில்ல, நாங்கள் காசை கட்டணும், கட்டி போட்டு நாங்கள் காசு கட்ட டேட் ஒன்று இருக்குது, அந்த டேட்டை விட்டா கட்டிடலாம். அப்போ மாவை சொல்லிட்டு இல்லை இதற்கு நாங்கள் சாமானிய பேட்டு போட்டு தெரிஞ்சிருக்கோம் சொல்லி அதை இழுத்தாச்சு. அந்த 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 காலகட்டத்தில் நாங்கள் ஒரு வேட்பாளரை போடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் செய்யும். அடுத்தது கோத்தபாய. கோத்தபாயாவுக்கு எதிராக சஜித் பிரேமதாச எங்களுக்கு அந்த நேரத்தில் போய் தெரியும். கோத்தபாயா நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மாதிரிதான் என்ன சொல்றது, வேர்ஸும் வேர்ஸ்டுக்கும் இடையிலான போட்டி. அப்போ இதில் நாங்கள் வேர்ஸை தெரிவு செய்தால் கோத்தபாயா என்பது எங்களுக்கு தெரியுமா இருந்துச்சு. அது கோத்தபாயா வரக்கூடாது, கோத்தபாயா வெளிப்படையாகவே ஒரு ஒரு மோசமாக நன்றி கட்டியிருந்தது. எல்லாரும் எங்களுக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் இந்த அணுகுமுறையில சில பேர் களத்தில் சிரித்து கொண்டு களத்தில் தோல் போட்டு கொண்டு களத்தை விரிப்பவர்கள், மற்ற இழுத்து போட்டு களத்தை விரிப்பவர்கள். நீங்கள் அந்த அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நாங்கள் தனியாக யாருமே இது ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் செய்ய முடியுமே தவிர ஒரு தனி நபரோ ஒரு தனியான ஒரு கட்சியாக செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஸோ அப்போ அதுதான் நான் சொன்னேன். அப்போ அவருக்கு அந்த அந்த விஷயத்தை கலந்துரையாடினா அல்லது தாங்கள் பிழைக்கும்னு சொல்லி அவர் ஆகவே அதை செய்ய முடியல.
அது இங்கே சஜித் பிரேமதாசன் விஷயத்திலும் அதே தான் நடந்தது. ஆகவே தமிழ் மக்களுக்கு வந்து தோற்றவாயா கண்ணில் காட்டக்கூட எல்லாருக்கும் தெரியும். ஆகவே எல்லாரும் சஜித்துக்கு போட்டாரு. ஆனால் மைத்திரிக்கு நாங்கள் போட்டோம். மைத்திரி வந்து ஒரு 5 வருஷம் எங்களை இனப்பிரச்சனை தீர்வுக்காக அவர் வந்து செய்த முழுக்க கூப்பிடவில்லை. வந்து இருந்த ஆட்சியை கவுத்து போட்டு இருந்தா போல இருந்து எனக்கு மஹிந்தாவை கூப்பிட்டு இதை கொடுத்து அதை கொடுத்து நான் போட்டு குழப்பி ஒரு 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 நல்லாட்சி என்ற பெயரால கேடுகட்ட ஒரு ஆட்சி. ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கித்தான் அவர் வந்தார். தமிழ் மக்களை ஓட்டு இல்லாட்டியும் தோற்றிருக்கார். அது வருகாலத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட பேசியிருக்கிறார். அவர் வந்து சொன்ன ஒரே ஒரு வீர வாக்கு, சமஸ்டியெல்லாம் சிங்களவனுக்கு பிடிக்காது, ஒத்தியாட்சியெல்லாம் தமிழுக்கு பிடிக்காது. இதுதான் அவர் சொன்னது. அதே நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவர்கள் எவராயும் இப்ப சஜித் வந்து சரி தோத்து போயிட்டார். ஆனால் சஜித் வந்து இப்ப வரைக்கும் எதிர்கட்சி தலைவர், இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். அவர் சிங்களவனுடைய எதிர்கட்சி தலைவர் அல்ல. இந்த நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் வழக்கமான ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டிலே எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு என்னென்று சொன்னால், அந்த நாட்டிலே மக்கள் ஏதாவது அநீதிக்கு எதிராக போராடுகின்ற போது, அல்லது தங்களுக்கு ஏதாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகின்ற போது, தங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தங்களை பாதிக்கின்ற போது அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக போராடுகின்ற போது அந்த மக்களினுடைய நியாயங்களை நாடாளுமன்றத்திலே எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு காண முயற்சித்த வேண்டும் என்பதை ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் பணி. ஆனால் எதிர்கட்சி தலைவராக வந்த பின்னர் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு குறுந்தூர் மலையில வந்து நீதிமன்ற கட்டளையை முரணாக அதுல வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாது, எந்த ஒரு கட்டுமானமும் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் கட்டளையிட்ட பிறகு அந்த கட்டளையை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசினுடைய பாதுகாப்போடு முப்படைகளும் சேர்ந்து அங்கே அங்கே வந்து புத்தகங்களை கட்டி கொண்டிருக்கார். அது எங்களுடைய வக்கீல்களுக்கு சொன்னாலும் இந்த நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்கும் வகையில் அங்கே கட்டடம் கட்டப்படுகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்ப நீதிபதியை அதை பார்க்க போகணும். இங்கே பார்க்க போனா கொழும்புலேருந்து 10 பதினஞ்சு வந்திருக்கிற நீதிமன்றம் வருது, எல்லாம் கோர்ட்ஸோட வந்திருக்கணும். அதை இது பண்ணா அதை நீங்க செஞ்சீங்கன்னா அப்புறம் கீழே இருக்கிற என்ன சொல்ல தொல்பொருள் காணாம போயிடும் என்று சொல்லி அப்ப நீதிபதி என்ன சொன்னா இதுக்கு மேல கட்டக்கூட என்னோட நிப்பாட்டார். இந்த உத்தரவையும் அவர் போட்டார். ஆனால் அதே மாதிரி கட்டணம் கட்டி முடியாது. இவ்வளவு நடக்க பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடைபெறுகிறது, சாத்திரீக போராட்டங்கள் பல நடைபெறுகின்றன. நாடாளுமன்றத்திலே பல பேர் அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாச வாயிலிருந்து ஒரு வார்த்தை பேசுகிறார். உறுப்பினரை விளையாடுகின்ற கன்னியாகுமரி படிக்கப்பட்டதாக இருக்கின்ற எது விஷயம் தொடர்பாகவும் சஜித் பிரேமதாச வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுகிறார். இது தவறு, இதை நீங்கள் நிறுத்த வேண்டும், அல்லது இது அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது, அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது அவருடைய கோரிக்கை நியாயம் இல்லை, இது தவறு சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே சொல்லுங்க. அவர் பேசினது கொடுக்க பொதுவாக பொருளாதாரம் அதை எதிர்த்து மக்களுடைய நலன்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள். தமிழ் மக்களுடைய இன தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக அவர் இன்றைக்கும் தன்னுடைய கருத்தை சொன்னவர் கிடையாது. மாறாக இந்த நல்லாட்சி காலகட்டம் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்திலே அவர் அமைச்சராக இருந்தார். என்ன அமைச்சராக இருந்தார்? புத்தசாசன அமைச்சராகவும் இருந்தார். வீடு அமைக்கும் புத்தசாசனம். அந்த புத்த சாசன அமைச்சராக இருந்த போது அவர் தான் வந்து வடக்கு கிழக்கிலே 1000 புத்த கோவில்களை கட்டுவதற்காக கேபினட்டிலே இது பண்ணி அங்க அது அந்த திட்டத்தை ரணில் வந்து உள்ளூராட்சி தேர்தல் நடக்கல வவுனியார வந்து நாங்கள் வடக்கு கிழக்குல 1000 புத்த கோவில் கட்ட போறோம்னு சொல்லி பொருளாதார அபிவிருத்தி செய்ய போற மாதிரி பேசுறோம். சரியா, உலகத்தை நிறுத்தி சொல்றேன்னு சொன்னா இந்த யுத்தத்திற்கு பின்னால் இந்த 3 தேர்தல்கள் நடைபெற்றன. அதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியுமா வரலாற்றில் இந்த 3லே வந்து எங்களுடைய வாக்குகள் சிங்கள வேட்பாளர்களுக்கு தான் போனது. அந்த சிங்கள வேட்பாளர்கள் வென்றவர்களாக இருந்தாலும் சரி, தோற்றவர்களாக இருந்தாலும் சரி, எவரும் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றி வாய் திறந்து பேசுவது கிடையாது. அல்லது அதற்கு மாறாக வடக்கு கிழக்கை வேகமாக சிங்கள பௌத்த மயமாக்குகின்ற செயற்பாட்டை நாட்டிலே பொருளாதார நெருக்கடி வந்த போது உலகம் முழுவதும் பிச்சை எடுத்து வந்த போதும் பிச்சை எடுத்துக்கொண்டே இங்கே வந்து வடக்கு கிழக்கிலே சிங்கள பௌத்த மயமாக்களை நிறுத்தாமல் செய்து கொண்டிருந்தார்களே தவிர அதை அவர்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க முன்வரவும் இல்லை. மாறாக இந்த சிங்கள பௌத்த மயமாக்களை நிறுத்தவும். ஆகவே எங்களுடைய குரல்கள் அவர்களுடைய செவிகளில் சரியாக விளங்கவில்லை. அவர் என்ன நிற்கிறோம் என்று சொன்னால் ஒரு தேர்தல்
காலத்திலிருந்து எதையாவது சொல்லி அவர்களிடம் நாங்கள் வாக்கு பெறலாம். வாக்கு பெற்றதுனால் அவர்களை கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்லிமெண்ட்ல அவர்கள் பேசுகின்ற போது சிங்களவர்கள் யாரும் வந்து கேட்பதில்லை. அதிகமான பேர் தங்கிட்டு போயிடுவார்கள். அங்க போய் அங்கே கேட்கும். ஆனா லேபர் சொன்னால் அவங்க வழக்கமா அப்படிதான் பேசுவாங்க. அவ்வளவு. அதாவது எங்களுடைய உரை ஆகவே அவர்களுடைய செவி பறையிலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஜனநாயக ரீதியாக எப்படி பாதிப்பு ஏற்படுத்தலாம் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. போன முறை அந்த சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? 2 பேர் தான் கேட்டாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து எப்படி நடக்கணும். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து மும்முனை போட்டியில் இப்போ 39 பேர் கேட்கணும். ஆனால் குறைந்தது 3 பேர் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார். 4வது நபர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தையிலே அல்லது என்னுடைய சிங்கள நண்பர்கள் மட்டத்திலே பேசின போது நாமல் ராஜபக்ஷ அவர் கணக்கில் எடுத்ததாக தெரியவில்லை. அவர் அதிகபட்சம் ஒரு 3 வீத வாக்குகளுக்கு மேல எடுக்க மாட்டார் சொல்லப்படுது. ஆனால் அவரை நாங்கள் ஒரு இதில் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக 3 பேர் வந்து கடும் போட்டியாளர்களாக இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அங்கே 50 வீதத்தை நெருங்க மாட்டார், நெருங்க முடியாது. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அடுத்த 30 நாளைக்குள்ள பெரிய அளவில் மாறுமா கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னன்னு சொன்னா இந்த வெளிநாட்டு ராஜதந்திரியை கூட சொல்லிக் கொண்டிருந்த விஷயம், இதை நாங்கள் கணிப்பது மிக கஷ்டமாக இருக்கிறது. இதை யார் வருவாங்க போவாங்க சொல்லி கணிக்கிற ஒரு கஷ்டம். 2வது இப்போ 50 வீதம் எடுத்தால்தான் ஒருவர் ஜனாதிபதியாக வரலாம். அனுரகுமார திசுநாயக்கு அண்மையிலே யாரோட முக்கியமானவரோட பேசும்போது இந்திய தூதுவர்கள் பேசுகின்ற போது பேசியிருக்கிறார் என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இல்லாமல் எங்களில் யாரும் ஜனாதிபதி 50 வீத வாக்குகளை எட்ட முடியாது. ஆகவே வழக்கத்துக்கு மாறாக இந்த உலக காலத்திலேயே எங்களுக்கு பெருமளவுக்கு இருமுனை போட்டி தான் இருக்கு. 10-20 பேர் கேட்டாலும் மற்றவர்கள் எல்லாம் சும்மா அது பெரிய பெருசா கணக்கு. 2வது விஷயம், இவ்வளவு காலமும் வரலாற்றுல யாராவது ஒரு வேட்பாளர் 50 வீதத்தை தாண்டித்தான் வந்துட்டார். பிரேமதாசாவை நினைக்கிறேன் நான் கூட 50.3 மற்றாக்கள் 52, 54, 55, 60, 63 வரைக்கும் போயிருக்கு. சந்திரிகா 63 தான் நினைக்கிறேன். கோத்தபாயம் 60 சுற்று எடுத்திருந்தார். ஆகவே இவ்வளவு காலம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் 2வது 3வது விருப்பு வாக்கள் பற்றிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படவில்லை. அதை பற்றி யாரும் பேசவில்லை. அதை பற்றி மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கணும் என்ன மக்கள் யூஸ் பண்ணும். மக்கள் போய் யாருக்கு போடுறதோ அவருக்கு போட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். 2வது இப்போ என்ன வருதுன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நெருக்கடி வருது, கடுமையான போட்டு யாரும் 50 நெருங்க முடியாத இருக்கின்ற போது என்ன நடக்கும்னு சொன்னா, பெரும்பாலும் 2வது விருப்பாக்கு என்ன வேண்டியதில்லை, 3வது விருப்பாக்கு என்ன வேண்டியதில்லை தோன்றுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு இருப்பதாக நம்ம கண்டிருக்கோம். ஆகவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று சொன்னால் சிங்கள வாக்குகள் பெருமளவுக்கு சிலரை சிங்கள தலைவர்கள் யாரும் 1வது வர முடியாது, அல்லது என்ன சொல்ல கூட வர முடியும் தெரியாது. அது இந்த இடத்திலேதான் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனை தீர்வினுடைய அவசியத்தையும் அவசரத்தையும் அவர்களுடைய செறிப்பறையிலே ஒழிக்கக்கூடிய மாதிரி சொல்லலாம் என்று சொன்னார். நாங்கள் வழக்கமா நான் ஏற்கனவே சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி போட்டோம். இந்த முறை நாங்கள் எங்களுடைய போடுவோம். அதை போடுவதற்காக சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் இலங்கை இனப்பிரச்சனை தொடர்பாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்கள், சர்வதேச சமூகங்கள், தமிழ் மக்களுடைய இணைந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய இன மோதலுக்கான தீர்வு அவசரமாக காணப்பட வேண்டும். இந்த பொருளாதார, அதாவது இந்த நாட்டில் ஒரு இனப்பிரச்சனையே கிடையாது, இங்கே பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது போன்ற ஒரு மாயை இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் உணவாளர்கள் ஏற்படுத்த பார்க்கிறார். இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கு. சரி, அந்த அத்தகைய ஒரு 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 தவறை வெளியிலே போட்டு அவர்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை அங்கே காட்டிக்கொண்டு உள்ளே வந்து ஒரு இன அழிப்புக்கான ஒரு தீவிரமான செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற இந்த உண்மைகளை உலகிற்கு உணர்த்தவர். நமது தீர்வு வந்து அவசரமாகவும் அவசியமாகவும் கையாளப்பட வேண்டும், விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அவசியத்தை நாங்கள் உரைக்கக்கூடியதாக சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் ராஜதந்திர சமூகத்திற்கும் சொல்வதற்காகவும் தான் நாங்கள்
இந்த பொது வேட்பாளரை இப்ப நான் மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மையினுடைய ஓட்டு இல்லாமல் எங்களால் 50 கிட்ட முடியாது. சிறுபான்மை வந்து நாங்கள் தமிழர் மட்டும் நினைச்சு மலையக தமிழர், இந்த மலையக தமிழர் ஓட்டு எல்லாத்தையும் மனோகணேசனோட சேர்ந்து கொஞ்சம் பேர் வந்து சகித்தொகை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து அங்கே அணிவித்தார். முஸ்லீம் ஓட்டுல வந்து பக்கீம் என்கின்ற தலைவர் வந்து சஜித்தோடு நிற்கிறார். அவருடைய எம்பிக்கள் வந்து இங்க ரணிலோடு நிற்கிறார். அதே மாதிரி ரிசார்ட் பதிவுகின்ற தலைவர் வந்து சஜித்தோடு நிற்கிறார். அவருடைய 3 எம்பிக்கு வந்து ரணிலோடு நிற்கிறார். ஆக மொத்தம் எல்லாம் வந்து அங்கே ஸ்பிரிட் பண்ணி போயிட்டா நிற்குது. இது எந்த கட்டிக்கோசாலும் மக்கள் யாரை பார்த்து போட போறாங்கன்னு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன கடுமையான பிரச்சனை வந்து கேஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டம். சரி, இதை விட அனுரகுமார் திசாநாயக்க கணக்கை சொல்லலாம். பார்த்தா அனுரகுமார் திசாநாயக்க இருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன சொன்னால், இவர்கள் எல்லோரும் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள், ஊழல் நிறைந்தவர்கள் என்பது இதற்கு தெரியும். ஆனால் அனுரா வந்து காலம் ஆட்சியில் இருக்கல. ஆகவே அவருடைய கை சுத்தம். ஆகவே இந்த சிங்கள மக்களுக்கு தான் இவங்கெல்லாம் கல்லங்க, இவங்க பரவாயில்ல. ஆனா இது முன்போக்கான ஒரு பார்வை. இப்போ அனுரகுமார் திசாநாயக்கா யாருன்னு கேட்டால் அவர் ஒரு கம்யூனிஸ்டவாதி. அவர் கம்யூனிஸ்ட், நான் அவர் கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கொள்வதற்கு அது பிரச்சனை. ஆனால் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில் இடதுசாரி. இலங்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வந்து இந்த கடன்களை எல்லாம் அடைத்து இது பொருளாதாரத்திலே மேலே முன்னுக்கு போகணும் என்று சொன்னால், இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு தெரியும், உலகம் வந்து இன்னைக்கு சிறந்த பொருளாதார பகுதியை தான் இருக்கு. இலங்கையிலும் சிறந்த பொருளாதார பகுதியை இருக்கு. அது இலங்கையில வந்து உங்களுக்கு அந்நிய முதலீடுகள் அல்லது வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்க வேண்டிய தேவை. அவைகளுக்கு எங்களுக்கு வெளிநாட்டினுடைய ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள் உட்பட்ட நாடுகளினுடைய தயவு தேவைப்படுகிறது. அந்த தயவு, அந்த உறவு அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு கிடையாது. அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு பின்னணியில் இருக்கிறது சீக்கிரம். ஆகவே அவர் தெரிவு செய்யப்பட்டால் எப்படி வந்து ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச 2 வருஷம் தாங்கியலாமல் ஓடினாரோ, அது மாதிரி அனுராவும் ஓட வேண்டிய நிலைமை கடுமையாக அவரால் வந்து செய்கிறார். நான் பேசி முடிஞ்சு நீங்க நோட் பண்ணி வைங்க. நான் இதை முடிக்கிறேன், முடிச்ச உடனே இப்ப நான் என்ன காரணத்துக்காக நாங்கள் ஒரு வேட்பாளரை போட்டு நாங்கள் வந்து இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது முயற்சி. என்னன்னா உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில வந்து 13வது நீங்க முழுமையாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பினோட இங்க வந்து கூட குழந்தை நான் கலைக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அப்படியே டிஏ பிஸ்கட்டை கொடுத்து என்ன சொன்னவர்னா, இந்த பொலிசாரியாரத்தை பற்றி இப்போ கலைக்க வேணாம், வீட்டுக்கு நாங்கள் பார்ப்போம் வருவோம்னு சொல்லி அவர் சொல்லி இப்போ பல 10 மாதங்களுக்கு மேலே ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கோமாவுக்கு போயிட்டு இப்போ எலெக்ஷன் தரையில நான் ஞாபகம் இப்போ கண்ணு முடிச்சு பார்த்துட்டு அப்படி ஒன்றது நாங்கள் எலெக்ஷனுக்கு எனக்கு ஓட்டு போடுறத நாங்கள் அடுத்த முடிஞ்ச அப்புறம் கிடைக்கும். நீ 4 வருஷம் வந்து மைத்திரிபால சிறிசேனாவுடைய ஆட்சியில என்ன சொல்றது, தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு காணணும் என்று சொல்லி ஓட்டு எடுத்து போட்டு 4 வருஷமாக தீர்வு காண்பதற்கான அந்த சபை கூட இந்த சபைன்னு சொல்லி பாராளுமன்றத்தை வந்து ஒரு என்ன சொல்றது அரசியல் யாப்பு சபையாக மாற்றுன்னு சொல்லி 4 வருஷம் காலத்தை எடுத்து நீங்க ஒன்றும் செய்யாம விட்டீங்க. சரி, அதை வந்து இப்படி 3 வருஷமோ 2 வருஷம் வந்து ஜனாதிபதியாக இருக்கின்ற போது தொடர்ந்திருக்கலாம். அதை நீ செய்ய இல்ல. 13வது திருத்த சட்டம் என்பது அரசியல் ஜாப்பிலே ஏற்கனவே ஜெயவர்தன ஆட்சி காலத்திலே 6/5 பெரும்பான்மைகளுடன் நிறைவேற்றப்பட்ட அரசியல் ஜாப்பில் இருக்கு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், நிறைவேற்று ஜனாதிபதி என்று சொல்றோம். ஒரு நிறைவேற்று ஜனாதிபதி அர்த்தம் என்னென்று சொன்னால், ஜெயவர்தனா சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னால், எனக்கு பெண்ணை ஆணாக்க முடியாது, ஆணை பெண்ணாக்க முடியாது, நீ எல்லாம் செய்ய முடியும், அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம். ஆக இந்த அரசியல் ஜாப்பிலே இருக்கக்கூடிய விடயத்தை நடைமுறை நீங்க என்ன ஜனாதிபதியோ அமைச்சர்களோ அல்லது இந்திகளோ வந்து என்ன சொல்லி சத்திய பிரமாணம் செய்கிறார்கள் சொன்னால், இந்த அரசியல் யாப்பை ஏற்றுக்கொண்டு இதை போக்கி இதை நடைமுறைப்படுத்துவேன், எங்களை சத்திய பிரமாணம். அப்ப நீ இப்படி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு இந்த அரசியல் யாத்திரை போலீஸ் அதிகாரத்தை எங்களால் தர முடியாது, பாணி அதிகாரத்தை தர முடியாது. அப்ப யாப்பில் இருக்கிறது சத்திய பிரமாணம் செய்து போட்டு யாப்பில் இருக்கிறத நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக சொல்லக்கூடிய நாடு இலங்கை மட்டும்தான். சரி,
ஆகவே இங்க வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கா வந்து அப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்து இந்த கதையை சொன்னாங்க. இது பண்ணுவோம் அப்புறம் ஒரு 10 மாசமா தக்கந்து இப்ப வந்து திடீரென்று எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு வந்து நாங்கள் திருப்பியும் அதே கதை வேற ஒன்று புதுசாக கிடைக்கல. பொதுசாக பற்றி நாங்கள் பிறகு கிடைப்போம். இதை நாங்கள் இதை பண்ணணும் சொல்லி ஒரு டாக்டர் எழுதி வச்சுக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. அது டாக்டர் விக்னேஸ்வரனும் எம்பி விக்னேஸ்வரன் நாங்கள் கொண்டு ஒரு ரூம் கொடுத்தது. நாங்கள் எல்லாம் சில விஷயங்கள் எங்களை கொண்டு இருக்கு. இந்த பயன்பாடுல என்னெல்லாம் வீக்காக இருக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது. அது தொடர்பான புதிய சட்டங்கள் புதிய விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படுது. அவர் அப்படி ஒரு சும்மா அதுகளை விட்டு அதில் 4-5 பொறிக்க அதை இப்போ வச்சு கொண்டு இதை நான் செய்ய வேண்டிய 4 வருஷம் நல்லா இருந்தாலும் வந்து செய்ய முடியல. 2-3 வருஷம் ஜனாதிபதி எக்ஸோடியும் செய்ய முடியல. அடுத்து கருவியா வர மாட்டேன்னு தெரியாது. வந்தாலும் உனக்கு பார்லிமெண்ட்ல வந்து உனக்கு 3 பெரும்பான்மை பெறுகிற அளவுக்கு உனக்கு 3 தேவையில்லை. அட்லீஸ்ட் நார்மல் பெரும்பான்மையாக இல்லை. போன ஆட்சியில் உனக்கு ஒரு எம்பி கூட இல்லை. இந்த நாட்டை ஆட்சி செய்த முதலாவது சிங்கள கட்சியினுடைய இதுல வந்து ஒரு எம்பி கூட இல்லாம தேசிய பட்டியல் ஒரு எம்பி வந்து வரது. சரி, ஆகவே நீ வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, நாளை என்பது நம் கையில் இல்லை. இவருடைய இந்த கருத்துக்களை நாங்கள் எப்படி முறியடிக்கலாம் அல்லது இதை நாங்கள் எப்படி வெற்றி கொள்ளலாம் எங்களுக்கு புதிய தந்திரோபாயங்கள் தேவைப்படுது. யுத்த காலத்தில் இருந்த நிலைமை வேறு. இன்றைக்கு ஜனநாயக ஒரு முறையில வந்து எங்களுடைய வாக்குச்சீட்டுகளை நாங்கள் எப்போது எங்கே எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதன் ஊடாகத்தான் எங்களால் செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உலகம் எங்களுடைய பொது வேட்பாளர் எந்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெறுகிறாரோ அந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய விடுதலை தொடர்பாக பேசக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது இபிஆர் இருந்தாலும் சரி, புரட்டா இருந்தாலும் திரவா இருந்தாலும் சரி, தமிழ் கட்சியாக இருந்தாலும் சரி, முன்னணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தமிழ் மக்கள் சார்பிலே பேசப்போகின்ற கூட்டத்துடைய குரல் வந்து முன்னணி இப்ப எப்படி பாக்குறாங்க. நாங்கள் வெட்டப்பட்ட கட்சியை பிரித்து வைக்கிறேன். நாங்க 13 வந்து மொழினா நடைமுறைப்படுத்தன்னு சொல்லி நாங்க சொல்லிக்கல. சைக்கிள் பாட்டு சொல்லி ஐயா 13 சாவப்பட்டி எடுத்துக்கொண்டு போய் சாவப்பட்டிக்குள்ள 13 போட்டு ஆணையிருக்கோம். யாரு ராஜேந்திரகுமார் பண்ணாங்க. அப்ப அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு உங்களுக்கு ஒற்றுமை இல்லை. நீங்கள் ஒன்றுபட்ட இதுல ஒன்று கேட்கல, ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க. தமிழக கட்சி வந்து 13 நாங்க என்ன சொல்றோம் தெளிவா 13 நடைமுறைப்படுத்தலாம் சொல்றமே தவிர 13 தாங்க நாங்க புதுசா உள்ள அவங்க கேட்கல. நாங்கள் ஏற்கனவே போராடி பெற்று சட்டத்தில் இருப்பதை நடைமுறைப்படுத்து என்று கேட்கிறோம். இதை சரியாக புரிந்து கொள்ளாம குழப்போட பரிசீலனை. ஆகவே இப்ப தமிழக கட்சி இருந்து எங்களுடைய முடிந்த முடிவு வந்து 13 கிடையாது, அது சமஸ்டி தான். ஆனால் இப்படி சொல்லித்தான் குழப்பம். 13 நடைமுறைப்படுத்த ஜாப்ல இருக்கு நடைமுறைப்படுத்துன்னு சொன்னா அவ்வளவுதான். அது முடிஞ்ச அப்புறம் ஜாப்ல வந்து இருக்கக்கூடிய 13 நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு எல்லோருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் இபிஆர்ல தான் அந்த முதலாவது மாகாண சபையை உருவாக்கி பண்ணிட்டுல இபிஆர்ல தான் இந்த இதுல என்னென்னலாம் குறைகள் இருக்கின்றன என்று வெளியில வந்து பேச வழிகிட்டு அது பேச பொருளாக மாறுது. அது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுல என்னென்னலாம் அங்கெல்லாம் ஓட்டை இருக்கு, எங்கெல்லாம் வீக்கா இருக்கு, எங்கெல்லாம் ஒரு ஐடியா இல்லாம பண்ணாங்க. அப்ப இதை வந்து நாங்கள் ஒரே குரலில் பேசாமல் ஒரே விஷயத்தையே வந்து ஒருத்தர் வந்து வேண்டாம் என்பது, ஒருவர் வந்து வேணும் ஆனால் இப்படி சொல்லி அப்படி பார்க்கும்போது மற்றவர் வந்து வேணும்னு சொல்லி இப்படி சொல்லிக்கல வந்து இந்த வெளி உலகத்தில் எங்களுக்காக ஆதரவாக பேசக்கூடிய சக்திகள் ஒரு குரல்லாம் வாங்க ஒன்றாவாங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்லி ஒரு ஆள் ஒன்று சொல்லி மற்றவர் காலை எடுக்கிறது மற்றவர் கையை எடுக்கிறது செய்யணும். புஷ் அண்ட் புல் தான். இப்போ இந்த பொது வேட்பாளரை கொண்டு வருவதற்கு இன்னொரு நோக்கம், நாங்கள் அனைவரும் ஒரே குரலில் பேசுவது. நாங்கள் மேக்சிமம் வீட்டில் உங்களுக்கு பெரிய கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு முன்னும் இந்த கதையை நாங்கள் ஆரம்பிச்சு மக்களை சேர்த்து அவர்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து வச்சு கடைசியாக நாங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியில வந்து பகிரங்கமாக வைக்கிற வேட்பாளரே தமிழரசு கட்சி தான் தெரியும். தமிழரசு கட்சியில வந்து பகிரங்கமாக ஆதரிக்கின்ற பல பேர் இருக்கிறாங்க, மௌனமாக ஆதரிக்கின்றவர்கள் இருக்கிறாங்க. சில பேர் சுமந்திரன் சாணக்கியன் போன்ற சில பேர் மட்டும் அதை எதிர்க்கிறார். அவர்கள் எதிர்ப்பதற்கு
அறிவுபூர்வமானதோ தர்க்க ரீதியானதோ ஒரு காரணத்தை அவர்களால் சொல்ல முடியவில்லை. வெறுமனே முட்டாள்தனமாக சொல்றார். நீங்கள் செய்வது முட்டாள்தனம், நீங்கள் செய்வது ஒரு அமில பரிசோதனை, ஒரு விஷ பரீட்சை, இப்படிதான் சொல்ல முடியாது. ஏன் விஷ பரீட்சை சரி அப்படின்னு வச்சுக்கொள்ளும். தமிழுக்கு போடுங்க வந்தா கலக்குவாருன்னு சொல்ல போறியா? சஜித்து போடுங்க நாளைக்கே இப்போ ஒரு 1000 புத்தகம் சொல்ல போறாரு. இல்ல அனுராக்னு சொல்ல போறீங்களா? அனுராக் இவ்வளவு காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த போது இந்த நாட்டிலே கொளுத்தி 60,000 பேர் சாவதற்கு காரணமாக இருந்தார்கள். பிறகு அதே எலெக்ஷனை கேட்டு அதுல ஆட்சியில் இருந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்துல அவர்கள் தமிழ் இன பிரச்சனை தொடர்பாக, தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மக்களுடைய போராட்டத்தின் நியாயம் சார்பாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். மாறாக இவர்கள் தான் மஹிந்த ஆட்சி காலத்தில் மஹிந்தவோட சேர்ந்து கேஸ் போட்டு வடக்கு கிழக்கை பிரித்தவர். சரியா? சரி, இப்போ வந்து சுமந்திரன் மட்டும் என்ன சொல்லப்பட இப்ப இந்த 3 பேருக்கு என்ன பதிவு சொன்னா, இந்த தேர்தல் என்ன செய்வது, நாங்கள் தமிழ் வேட்பாளரை போடுவோம் என்று சொன்ன பிறகு முழுமுழுக்க கொண்டிருந்தவர்கள் இப்போது வெளிப்படையாக நாங்கள் 13 நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்க 13 கையிலாக நாட்டை கொடுக்கிறோம். சரியா? 13 இன்னைக்கு 13 ஒரு தீர்வுன்னு சொல்லி நாங்கள் கூறமாதிரியே நாங்களும் ஏற்றுக்கொண்டேங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் தீர்வு வர்ற வரைக்கும் 13 நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி அனுரகுமார் சொல்றார். அழுத்தமாக சொல்றார். ஆனா சிங்கள கிடைக்கல. நான் வரி குறைப்பேன். அடுத்த பிரச்சனை ஒன்று இருக்கு, அதை பற்றி நாங்கள் அறிவுபூர்வமாக பேச முடியும். உங்களுக்கு ஒரு நாட்டு நிலைமை தெரியாமல் ராஜபக்ச கோத்தபாயா வந்த உடனே வரியை குறைச்சுதான் விழுந்துல இருந்த பொருளாதாரம் காங்கிரஸ் விழுந்தது, கிடந்த விழுந்துல இருந்ததை உங்களுக்கு விழுந்தது. சரியா? அப்ப இவர் வந்த உடனே இப்ப சும்மா சனத்தை கவர்றதுக்காண்டி நான் இந்த பள்ளிக்கூட பொருட்கள், அந்த பொருட்கள், இந்த பொருட்கள், உணவு பொருட்கள் எல்லாத்துக்கும் நான் வரி நீக்கம் செய்கிறேன் என்று சொன்னா உனக்கு வரி எங்க இருந்து காசு இருந்து கணக்கு போய் கட்டுவான். சரி, அந்த சாமான ஏதாவது இந்த நாட்டில் உற்பத்தி செய்ய கொப்பி பேப்பர் கோழி முட்டையே இறக்குமதி செய்யற நாட்டில் என்ன ஒரு குண்டூசி கூட இந்த நாட்டில் செய்வது கிடையாது. சரியா? விவசாய பொருட்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் தாராளமாக விவசாயத்தை நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் எவ்வளவு விவசாயம் செத்த மிளகாய் நாங்கள் இறக்குமதி செய்யணும், வெங்காயம் இறக்குமதி செய்யறோம், கோழி முட்டை இறக்குமதி செய்யறோம். ஒரு குண்டூசி கூட நாங்கள் இங்க உற்பத்தி செய்வது கிடையாது. எங்களோட தேயிலை ஏற்றுமதி கொஞ்சம், இந்த சுதந்திர வர்த்தக வலையிலிருந்து கொஞ்சம் துணி ஏற்றுமதி, டூரிசம், இந்த 3மே ஒரு திடமான வருமானம் வருகின்ற வழி கிடையாது. எல்லாமே ஏற்றத்தாழ்வுப்பட்டது. ஆகவே இப்போ இவர்கள் சொல்லக்கூடிய சிங்கள மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கூட இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாது. என்னை பொறுத்தவரை இதில் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வை காணாமல் இவர்களால் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியாது. காரணம், இந்த இனமுறை எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அதனுடைய அடிப்படை நிபந்தனை என்னவென்று சொன்னால் அந்த நாட்டிலே ஒரு அரசியல் ஸ்திரர் இருக்க வேண்டும். அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது அங்கிருக்கக்கூடிய பல மொழி பேசுகின்ற, பல மதங்களை கொண்ட, பல்வேறு வேறுபாடுகளை கொண்ட மக்கள் சகோதரத்துவத்துடன் சமத்துவத்துடன் வாழுகின்ற, அமைதியாக வாழுகின்ற நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டிலே தான் உங்களுக்கு பொருளாதாரம் வரும். உங்களுக்கு இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்தியாவில் உங்களுக்கு உலகத்திலேயே மிக அதிகமான டைவர்சிட்டி, அதாவது மிக அதிகமான வேறுபட்ட மொழிகளையும் வேறுபட்ட மதங்களையும் வேறுபட்ட சாதிகளையும் கொண்ட நாடு இந்தியா உலகத்தில். ஆனால் அத்தகைய ஒரு நாடு 30 மாநிலங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த நாட்டிலே இன்றைக்கு வரைக்கும் முழுக்கிற சிறு சிறு கண்கள் எல்லாம் இருக்கும், சிறு சிறு கண்கள். ஆனால் இவற்றை மீறி அங்கு இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு அந்த நாட்டினுடைய எல்லா மக்களுக்கும் தீர்வை வழியை காட்டுகிறது. அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த நாடு உடையில துண்டாக சரி. ஆனால் இலங்கையில நாங்கள் 2 மொழி 4 மதம். ஆனால் எங்களால் ஒரு குட்டி நாடு, எங்களால் இதை பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு என்பது 7 கோடி மக்கள், இங்கே 2.2 கோடி மக்கள். தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், ஆனால் இது ஒரு நாடு. ஆகவே இந்த நாட்டை கூட ஆள முடியாது. ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் எனப்படுவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு மிக அதிகமாக வாக்களிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை சார்பிலே, தமிழ் மக்களுடைய இனத்துவ தீர்வு சார்பிலே சிங்கள தலைவர்களோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, சர்வதேச சமூகத்தில் தலைவர்களோடு பேசுவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குரல் பலர்மிக்கதாகும்.
நாங்கள் கொஞ்சம் ஒதுக்கி பேச முடியும், அடித்து பேச முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரே குரல்ல பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட சைக்கிள் பார்ட்டி, அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி அது வேறு உலகத்திலே சரியத்துக் கொண்டிருக்கிறது. இந்த யதார்த்தங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு வருகிறது. அது வேற ஒரு உலகத்திலே இருக்கிறாங்க. அங்க இருந்து வந்து நாங்கள் பைஸ் கிடைக்கும், இல்ல பைஸ் கிடைக்க ஒண்ணும் இல்லை. நீங்க பைஸ் கிடைக்கும், அதாவது பைஸ் கிடைக்க வெற்றி பெறாது. அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பைஸ் கிடைப்பதனால உங்களுக்கு என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு பொது வேட்பாளரை கோருவது நூறாக, தமிழ் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் வருவது நூறாக, 2-3 விதமான அழுத்தங்களை நாங்கள் பிரயோகிக்கிறோம். ஒன்று, இவர்களுக்கு அடுத்த தேர்தலுக்கு எங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் அடுத்த தேர்தலுக்கு, அது மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தேர்தலுக்கு தமிழ் பிரதேசத்துக்கு வருவதற்கு முன்னர் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற இந்த வாக்களிப்பு, அவ்வளவுக்கு அதிகமாக வாக்களிக்கணும். அந்த வாக்களிப்பு என்ன செய்தியை சொல்லும் என்று சொன்னாங்க அவர்களுக்கு. அடுத்த முறை தேர்தலுக்கு வர முன்னால் இனப்பிரச்சனையை தீர்க்காமல் தேர்தலுக்கு வந்தால் தமிழ் மக்கள் யாரும் என்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கிற செய்தியையும் நான் சொல்லுவேன். அதை வந்து இனி வந்து எதையாவது காசை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து எதையாவது கொடுத்து நாங்கள் வாக்கு கொள்ளலாம் என்று சொல்லி வருவது கூட நடக்காது என்கின்ற செய்தியை இந்த தேர்தலுடைய முடிவுகள் சொல்ல வேண்டும். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பல செய்திகளை சிங்கள அரசியல் சமூகத்திற்கும் ராஜதந்திர சமூகத்திற்கும் சொல்வதாக இருக்கும். எங்களுடைய குரல் வலிமையாக இருக்கும். நாங்கள் போய் எங்களுடைய தீர்வு தொடர்பாக பேசுவதற்கு எங்களுடைய தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே இணைந்த வடக்கு கிழக்கிலே எனக்கு இத்தனை லட்சம் மக்கள் இந்த விடயத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுறப்போ இன்றைக்கு ஜனநாயகம் அதைத்தான் பார்க்கணும். நன்றி, தமிழ் மக்கள் எதற்கு ஆணை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 77ஆம் ஆண்டுக்கு வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு தனிநாட்டுக்கான ஒரு ஆணையை வழங்கினார். அந்த காலகட்டத்திற்கு பிறகு இப்போ இந்த அரசியல் சூழ்நிலை மாறி இருக்குது. ஆகவே எங்களுக்கு வந்து இனப்பிரச்சனை தீர்வுக்காக பல்வேறு தரப்புகள் இதை தலையிட்டு இருக்கின்றன. ஆகவே நாங்கள் ஒன்றுபடுவது என்பது ஒரு விஷயம். அவங்க சைக்கிள் பார்ட்டி தவிர தமிழரசு கட்சி உங்களுக்கு தெரியும், அது தன்னுடைய கட்சி இந்த உள் விவகாரம் தொடர்பாக அது தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களால் ஒன்றுபட்ட முடிவெடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்களிலே மிக பெரும்பாலானோர் தலைவர்கள் பகிரங்கமாகவே தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருமே தமிழ் தேசிய உணர்வார்கள், தமிழ் தேசிய தென்பால் கற்றுள்ளவர்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலம் 1948 இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்களவர்களுக்கு வந்து உங்களுக்கு 2 ராக்கள் பான் இலவசமாக தருகிறேன், 2 ராக்கள் தானியம் இலவசமாக தருகிறேன், பானுக்கிழங்கு 10 ரூபா விலை குறைக்கிறேன் சொன்னாலே போட்டு போடுவாங்க. ஆனால் தமிழ் மக்கள் அரசாங்க பட்டினி போட்டால் கூட தங்களுடைய சுதந்திரத்திற்காகவே வாக்களித்து தொடர்ச்சியாக பழக்கப்பட்டவர்கள். ஆகவே தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுகின்ற தலைவர்களை அங்கீகரிக்கின்றவர்கள். அந்த வகையிலே தலைவர்களுக்கு முடிவெடுக்க தயக்கம் இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வேறு பிரச்சனை, தமிழக கட்சியில் அவர்களுக்கு கட்சி பிரச்சனை, உள்ளுக்குள்ள தலைவர் பிரச்சனை இருந்தாலும் வாக்காளர்கள் வந்து தெளிவாகவே இருக்கிறார். எங்களை பொறுத்தவரைக்கும் இதே நாங்கள் தமிழரசு கட்சி நான்கு மாதிரி கூட்டணி போட்டுக்கிறோம். தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கிறது, அண்ணன் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நடத்துக்கு நாங்கள்லாம் இறங்கி வேலை செய்கிறோம், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அங்கிற பாட்டில் தீர்த்து கொள்ளும். ஆகவே இதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலை. ஆகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பதற்குரிய முக்கியத்துவம் அது தமிழ் மக்களுக்கு இந்த முறை இருக்கக்கூடிய வழக்கத்துக்கு மாறான மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம். நாங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி, அதாவது எங்களுடைய தீர்வு என்பது உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இறுகி போயிருக்கு. இதை உடைத்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு பாதையை திறப்பதற்கும் இந்த தேர்தல் முடிவு என்பது, தேர்தலில் வரக்கூடிய மிக அதிகமான தமிழ் மக்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு வந்தது அந்த அளவுக்கு அது அந்த ஐஸை உடைத்து நாங்கள் முன்னோக்கி நகர்வதற்கான கதவுகளை திறக்கும் என்ற வகையில் இந்த பல்வேறு நலன்களையும் கருத்தில் கொண்டு வரப்போகின்ற தேர்தலிலே நீங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த விடயங்களை நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தி எல்லோரும் வந்து முழுமையாக அணிந்து தந்ததற்கு வாக்களித்து மிகப்பெரும் அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும். அது ஊடாக தமிழ் சமூகம் நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு காலத்திலே தமிழ் வாழ்ந்தார் என்கின்ற ஒரு நிலைமை போல் நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறையில் கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் சகல உரிமையுடனும் இந்த நாட்டிலே வாழ வேண்டும். அதற்கான வழிகளை நாங்கள் சமைத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற வகையிலே சிந்தித்து நாங்கள் தமிழனாக சிந்தித்து தமிழ் இனத்திற்கான வாக்காக, இது வந்து எந்த ஒரு தனிநபருக்கோ எந்த ஒரு கட்சிக்கோ உரியது கிடையாது, இது வந்து எங்களுக்குரிய வாக்கு, எங்களுடைய நலனுக்கான கதவுகளை திறப்பதற்கான வாக்கு என்ற வகையில் இது ஒவ்வொருவரும் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நாங்கள் அளிக்கின்ற வாக்கு ஒவ்வொருத்தரும்
எங்களுடைய நலனுக்காக நான் வாக்களிப்பது என்னுடைய நலனுக்காக, நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய நலனுக்காக, தமிழ் மக்கள் அனைவரும் வாக்களிப்பது தமிழ் மக்களின் நலனுக்காக என்ற வகையிலே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நான்